தேர்தல் வழக்கில் முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், வழக்கின் பின்னணி என்ன? இப்ப நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை சேர்ந்த தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியிலும் என 2 தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில தான் தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மற்றும் அதே தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நாராயணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருந்தாலும் கூட அந்த விஜய் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இனிகோ இறுதிராஜும் தனியாக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த 4 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு இந்த விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தன. இந்த தேர்தல் வழக்குகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய்க்கு எதிராக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 3 வாரத்திற்குள் முதல்வர் விஜய் இதுல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யுமாறும் அந்த விஜய் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல அந்த வில்லிவாக்கம் தொகுதியில அமைச்சர் ஆதவர்ஜனா வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் மற்றும் சிவராஜ் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த தேர்தல் வழக்குகளையும் அமைச்சர் ஆதவர்ஜனா பதிலளிக்குமாறு நீதிபதி லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.